வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். தம்பி இன்றைக்கி கடலுக்கு போயிருந்தான். பாருங்கள், நல்லா மஞ்சப்பாறை நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இந்த பாறையை இன்றைக்கி செம்மையாக நாங்கள் புட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். பாறை மீன் புட்டு தாங்க செய்ய போகிறோம். இப்போ மீனை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டுட்டு தேங்காயே திருவி அம்மியில் அரைச்சிக்கிருவோங்க. வாங்க பாருங்கள், நல்லா பரும் சைஸ் பாறையாக கிடச்சிருக்குது நம்மளுக்கு. நல்லா செவல் ஊறட்டும், அதுக்குள்ளேயே நம்ம தேங்காயை திருவி அரைச்சி எடுத்துருவோம். செய்கிறதுக்காண்டி தேங்காயை திருவி எடுத்துக்கிடுவோம். பாறை மீனை நல்லா தண்ணியில் ஊற விட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு கத்தியை வச்சு நல்லா செவலை சுரண்டிடுவோம். சுரண்டிட்டு பாறை மீனில் இந்த மாதிரி இருக்கும் முள் மாதிரி. இதை வந்து நம்ம ஒரு கத்தியோ இல்லை அருவாள்லையோ வெட்டி எடுத்துக்கிடுவோம். சைடு முள்ளையெல்லாம் வெட்டி நல்லா க்ளீனாக எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே முழுசாக தான் அவிக்கிறதுக்கு அப்படி நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும். சைடில் எல்லாம் இந்த இருக்குது பாருங்கள், இது 2 சைடும் இப்படி முள் மாதிரி இருக்கும். இதை வெட்டி எடுத்துக்கிறணும். நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா உப்பு கல் போட்டு உரைச்சி கழுவிடுவோங்க. மீனை நல்லா கழுவி எடுத்துட்டோம். நம்ம அடுப்பில் போய் மஞ்சள் உப்பு போட்டு அப்படியே அவிச்சிருவோங்க. நீங்கள் இட்லி சட்டியில் கூட வச்சு அவிச்சிக்கிறலாம், இல்லட்டா ஒரு கடாயில் கூட வச்சு அவிச்சிக்கிறலாம். இப்படி போட்டுக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ அப்படியே அடுப்பில் தூக்கி நம்ம அவிய விட்டுட்டு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ புட்டு செய்கிறதுக்கு நம்ம சீரகம், தேங்காய், வத்தல், பூண்டுங்க
இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா. நம்ம புட்டு செய்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து ரொம்ப பட்டுப்போல் அரைக்கக்கூடாது, 1-2 அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ வத்தலை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பூண்டு வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தேங்காவை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பார்ப்போம் மீன் அவிஞ்சிட்டாண்டு. பாருங்கள், மீன் நல்லா அவிஞ்சிட்டு அப்படியே இறக்கி ஒரு தட்டில் எடுத்து ஆற விட்டுருவோங்க. அப்படியே எடுத்து ஆற விட்டு நம்ம சதையை எடுத்துக்கிடுவோங்க. சதை தனியாக, முள் தனியாக எடுத்துருவோம். பாருங்க, ஆறிடுச்சு. நம்ம சதையை மட்டும் எடுப்போங்க. இதில் சதையை பார்த்து எடுத்துக்கிட்டு முள்ளை தனியாக ஒதுக்கிறனுங்க. பொடி உப்பு சேர்த்துக்கிடுவோம். முள் இல்லாமல் சதையை எடுத்தாச்சு. தேங்காய், மஞ்சள், பூண்டு, சீரகம் வச்சு அரைச்சிருக்கு வத்தல். கொஞ்சம் முருங்கை இலையும் சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ நம்ம அரைச்ச மசாலா, முருங்கை இலை எல்லாம் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா மீனை இந்த மாதிரி உதிர்த்தி விட்டுக்கிறணும். நம்ம முள்ளையெல்லாம் நல்லா எடுத்துட்டு சதையை மட்டும்தான் எடுத்துருக்குறோம். பாருங்கள், நல்லா மசாலாவில் நல்லா விரவி விட்டுறணும். பாருங்கள், புட்டுக்கு நம்ம மசாலையெல்லாம் நல்லா விரவி விட்டாச்சு, மீனையெல்லாம் நல்லா உடச்சி விட்டாச்சு மசாலாவிலேயே. இப்போ நம்ம புட்டு செய்கிறதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றி சூடாக்கியாச்சு. இப்போ தாளிச்சுக்கிட்டு நம்ம புட்டை சேர்த்துருவோங்க. அதில் எண்ணெய் சூடேறிட்டு கடுகு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இங்கே அப்போ தான் அந்த புட்டு வந்து நம்மளுக்கு உதிரி பூ மாதிரி கிடைக்கும். பாருங்க, எப்படி ஈரமாக இருந்துச்சு கட்டி கட்டியாக. இப்போ எப்படி உதிரி பூ மாதிரி இங்கே பாருங்க. புட்டு ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாறை மீன் புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாறை மீன் புட்டு ரெடியாக விரித்து அப்படியே இறக்கிடுவோங்க. நல்லா கம்மண்டு வாசத்தோட பாறை மீன் புட்டு ரெடியாகிருச்சு. இப்போ எடுத்துக்கிடுவோம். ஏன்டா எல்லாருமே எங்கள் வீட்டில் எந்த மீன் வந்தாலும் சரிங்க, சமைச்சு நான் ஒரு ஆள் சாப்பிட மாட்டேன், எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுவோம். மற்றவங்கெல்லாம் வளர்த்தெரிக்காக இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். புட்டு இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாறை மீன் புட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. வேறு லெவல்னு தான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு ருசிங்க. நல்லா முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு செம்ம வாசத்தோட நல்லா ஒரு மீன் புட்டுங்க. இன்றைக்கி வசமான சாப்பாடுங்க. நீங்களும் இதே மாதிரி பாறை மீன் வாங்கி நல்லா அவிச்சு எடுத்து நல்லா புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே தனி சுவை தாங்க. பாறை மீன் தாங்க. வந்து மீன் சாப்பிட்றதுக்கு அடம்பிடிப்பாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி புட்டு வகை மாதிரி செஞ்சு கொடுங்க. விரும்பி கேட்பாங்க. மீனை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குறுக்கு வலிக்கெல்லாம் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க. மீன்லேயே நல்லா கேட்குங்க. மீன் வந்து ரொம்ப சத்தானது. அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி புட்டு விதமாக செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க, விரும்பி கேட்பாங்க. நம்ம அந்த மீன் புட்டில் வந்து முருங்கை இலையெல்லாம் போடுறோம் பாருங்கள். நல்லா இரும்பு சத்து உள்ள முருங்கைக்கீரை தாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம புட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு
வாசத்தோடு இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு அருமையும் டேஸ்ட்டும், சாதத்தோடு நம்ம சாப்பிடும்போது நாக்கில் எச்சி தாங்க ஊறுது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. பாறை மீன் வாங்கி, பாறை மீனுன்னு இல்லைங்க, விதவிதமாக மீனில் எல்லா மீன்லையுமே நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, தனி ருசியாகவும் இருக்கும். இப்படி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.